வணக்கம். இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளையும் சிறப்பான வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில நம்ம எல்லாரும் மறந்து போன ஒரு வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி தெய்வ வழிபாடு. இந்த கன்னி தெய்வ வழிபாட்டு முறைய இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் மறந்துட்டாங்க. வழக்கமா வழி வழியா செஞ்சுட்டு வரவங்க மட்டும்தான் இந்த வழிபாட்டு முறையை தவறாம வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஆடி மாதத்துல செய்யறாங்க. இந்த கன்னி தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது மிக எளிமையான வழிபாடுதான். அதோடு இல்லாம குடும்ப நலனுக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு கொண்டு வர வல்லதுதான் இந்த கன்னி தெய்வ வழிபாடு. நம்ம குடும்பங்கள்ல 10 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் யாராவது துர்மரணம் அடைந்து இறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளையே தெய்வமா மதித்து இந்த ஆடி மாதத்துல வழிபடக்கூடிய ஒரு முறைக்கு பேரு தான் கன்னி தெய்வ வழிபாடு. அதோட நிறைய மக்கள் கன்னியாகுமரியில இருக்கிற கன்னி அம்மன், அந்த அம்மனையும் வழிபடுவாங்க. இந்த கன்னி தெய்வத்தின் வழிபாடு எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல தடைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சுப காரியங்கள், திருமணம் தள்ளி போகிறது, குடும்பத்துல தொந்தரவுகள் அதிகரித்தே வரக்கூடிய நிலை, இந்த மாதிரியான கெட்ட நிகழ்வுகளை எல்லாம் மாற்றி குடும்பத்திற்கு ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி தரக்கூடியதுதான் இந்த கன்னி தெய்வ வழிபாடு. இந்த கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகள்ல செய்யறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. பொதுவாவே நம்ம வீடுகள்ல ஒரு மரணம் ஏற்பட்டது அப்படின்னா அதை தாண்டி முதல் முறையாக படையலிட்டு வழிபடக்கூடிய ஒரு நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை தான் பெரியவங்க தேர்வு செய்வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல தான் ஆதித்த பகவான், அதாவது சூரியனினுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருப்பதனால இறந்தவர்களினுடைய வழிபாட்டிற்கும் முன்னோர்களினுடைய வழிபாட்டிற்கும் உகந்ததா அமையுது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்துல வருடத்திற்கு ஒரு முறை சிறப்பான முறையில் அந்த பெண் குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவுகள் எல்லாத்தையும் நம்ம படையலிட்டு ஒரு பிடித்த புத்தாடையை அந்த கன்னி தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணி நல்ல சிறப்பா பூ அலங்காரம் செய்து வழிபடக்கூடிய ஒரு முறை தான் இந்த கன்னி தெய்வ வழிபாடு. இந்த கன்னி தெய்வத்தின் வழிபாட்டை நம்ம செய்ததோட இல்லாம பக்கத்து வீடுகள்ல நம்ம உற்றார் உறவினர்கள் யாராவது கன்னி பெண்கள், அதாவது குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவர்களையும் நிச்சயமாக வீட்டுக்கு அந்த அன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய நாள்ல வரவழைச்சு அவங்களுக்கு வயிறார உணவு போட்டு அவங்களுக்கு புத்தாடைகள், முடிந்தா எல்லாருக்கும் ஒரு புத்தாடை, இல்ல ஏதாவது ஒரு உணவு பொருள், இல்ல அவங்களுக்கு பிடித்த இனிப்பு பலகாரங்கள் அல்லது ஒரு சாக்லேட்டாவது அந்த பெண் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அனுப்பி வச்சோம் அப்படின்னா அந்த கன்னி பெண் நம்ம வீட்டுல இறந்தா இல்லையா, அவள் மனம் குளிர்ந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நல்ல சூழலையும் ஒற்றுமையான நிலையையும் ஏற்படுத்தி தருவாள் அப்படிங்கிறதுதான் ஐதீகம். இந்த கன்னி தெய்வ வழிபாட்டினுடைய முறைய நிறைய பேர் மறந்துட்டாங்க. இந்த முறை தவறுனதுனாலதான் அந்த குடும்பத்துல மீண்டும் மீண்டும் துர்மரணங்கள், எதிர்பாராத கெட்ட சகுனங்கள், எதிர்பாராத கெட்ட நிகழ்வுகள், அதாவது நிலம், வீடு, அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு இப்படி எல்லாமே நம்ம கையை விட்டு போறது, இந்த மாதிரியான கெட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு இந்த கன்னி தெய்வ வழிபாட்டை நம்ம தவற விட்டதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல அந்த மாதிரி பெண் குழந்தைகள் இறக்கலனா கூட நம்ம ஞாயிற்றுக்கிழமைகள்ல, ஆடி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல கன்னி தெய்வத்தை நினைத்து நம்ம வழிபடுறது இன்னும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே கிராமங்கள்ல 7 கல்லை, அதாவது 7 செங்கலை நட்டு வைத்து சப்த கன்னிகள் வழிபாட்டை இன்னைக்கும் செய்துட்டு வராங்க. கிராமங்கள்ல இன்றும் அந்த வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. அந்த கன்னி தெய்வத்தின் வழிபாட்டினுடைய தொடர்ச்சி தான் இந்த கன்னி தெய்வ வழிபாடு. ஆடி மாதத்துல செய்யக்கூடிய இந்த கன்னி தெய்வ வழிபாடு, இதை அனைத்து குடும்பங்களும் செய்யறப்போ அந்தந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சூழல் மாறி நல்ல நிலை உருவாகும் அப்படிங்கிறது பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு முறை. இந்த வழிபாட்டு முறையை நிச்சயம் அனைவரும் உங்கள் வீடுகளில் செய்து நலனை பெற்று மகிழ்வோம் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச உண்மை. இந்த கன்னி தெய்வ வழிபாட்டினுடைய சிறப்பு நீங்க வீடுகள்லயும் செய்யலாம். இல்ல நாங்க எங்களால கோவிலுக்கு போக முடியும் அந்த அன்னைக்கு அப்படின்னா வீட்டுல நம்ம வழிபாட்டு முறையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரசாதமோ இல்லது இனிப்புகளோ இல்ல சாக்லேட்டோ ஏதாவது எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய
சின்ன குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அந்த இனிப்புகளையும் பலகாரங்களையும் நம்ம பரிமாறும் போது அந்த பெண் குழந்தைகள் அடைகின்ற மகிழ்ச்சி தான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் மகிழ்ச்சி அடைகிறதா நம்ம நினைச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகு நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து சூழலும் மாறி நல்ல நிலை உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நீங்க உங்க குடும்பத்துல இந்த வழிபாட்டு முறையை இதுவரைக்கும் செய்யலனால் அந்த அன்னைக்கு புதிதா நீங்க அலங்காரம் செய்து இறைவன் முன்னாடி வழிபட்டாலே போதும். அல்ல எங்க வீட்டுல இந்த மாதிரியான ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை இறந்திருக்கா அப்படின்னா அந்த பெண்ணை தெய்வமாக நினைத்து ஒரு புத்தாடை பரிமாறி சமர்ப்பித்து அந்த குழந்தைக்கு பிடித்த உணவுகளை படையலிட்டு நீங்க வழிபடுறது மூலியமா உங்க குடும்பத்துக்கும் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற்று நல்ல நிலை உருவாகும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயம் இந்த வழிபாட்டை தவற விடாமல் இந்த ஆடி மாதத்திலிருந்து தொடங்குங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல இதை கடைபிடிங்க. ஏதாவது ஒரு ஞாயிற்றை தேர்வெடுத்து இந்த வழிபாட்டு முறையை கடைபிடிங்க. நன்றி, வணக்கம்.